கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுபீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் வசனம் 26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, லோத்தின் சரித்திரம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் சோதோம் கொமாராவை அழிக்க திட்டமிட்டு அங்கே இறங்கி வரும்பொழுது அந்த பட்டணத்தில் கடவுளுக்கு பயந்த குடும்பமாகிய ஆபிரகாமின் சகோதரன் லோத்து அங்கே இருக்கின்றார். கடவுள் ஆபிரகாமுடைய அந்த ஜெபத்தை விண்ணப்பத்தை கேட்டு அங்கே நான் நீதிமான்கள் இருப்பார்களானால் அந்த பட்டணத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே இருந்து லோத்தின் குடும்பத்தை கடவுள் வெளியேற்றுகின்றார். அப்படி வெளியேற்றும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இங்கே நீங்கள் திரும்பி பின்னிட்டு பாராமல் நீங்கள் உங்களுடைய பிராணன் பிழைத்து கொள்வதற்காக ஓடிப்போங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். லோத்தினுடைய மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இந்த பகுதியெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த பகுதியில் இந்த காலை நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை கடவுள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அது என்னவென்றால் பின்னிட்டு பார்த்தாள் என்று எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஷீ லுக்ட் பேக் என்று எழுதியிருக்கிறது. அவள் பின்னிட்டு பார்த்தாள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் அழைக்கும் பொழுது நம்மை அவரை பின்பற்றி முன்னோக்கி செல்லும்படியாகத்தான் அழைக்கின்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று பலவிதமான நெருக்கடிகளுக்குள்ளாக பாடுகளுக்குள்ளாக துன்பத்திற்குள்ளாக இருக்கின்ற பிள்ளைகளை கர்த்தர் அழைத்து என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவரை அல்லது ஆண்டவராகிய மேய்ப்பரை பின்பற்றி போகின்ற ஒரு ஆடுகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்னிட்டு திரும்பி பாராமல் அவரையே பார்த்து வாழ்க்கையில் அந்த விசுவாச பாதை, கடவுள் கொடுக்கின்ற அந்த விசுவாச பாதையில் இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாய் மேகம் போன்ற திரளான பாரங்கான யாவற்றையும் அகற்றிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய கடவுளை நோக்கி நாம் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று எழுதியிருக்கிறதே. அப்படி கடவுளை நோக்கி தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இன்று காலை நேரத்தில் வாசித்த வண்ணமாய் அவள் பின்னிட்டு பார்ப்பதை கடவுள் விரும்பவே இல்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் கூட எந்த சூழ்நிலையிலும் நாம் முன்னேறி செல்லுகின்ற மக்களாக கடவுளை நோக்கி பார்த்து ஆண்டவர் காண்பிக்கின்ற வழியில் நாம் தொடர்ந்து பயணிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அந்த நேரத்தில் அந்த பாதையானது மிக கடினமான பாதையாக, அது தாங்கொண்ணாத துயரத்தையும் வேதனையும் கொடுக்கின்ற ஒரு பாதையாக, அல்லது நாம் தனித்தனியே நடந்து போகின்றதை போல காணப்படுகின்ற ஒரு பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் கடவுள் தீர்மானித்திருக்கின்ற பாதை, அல்லது நாம் பிராணன் பிழைக்கும்படி நீங்கள் முன்னேறி செல்லுங்கள் என்று ஆண்டவர் காண்பிக்கின்ற அந்த வழி இருக்கிறதே, அந்த வழியிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் நாம் பின்னிட்டு பார்க்கிற மக்களாக நாம் இருக்கவே கூடாது. அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நிகழ்வை அங்கே வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கடவுளுடைய பிள்ளைகள் பின்னிட்டு திரும்பி பார்ப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி முன்னோக்கி செல்லும்படியாக, முன்னேறி செல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். காரணம் என்ன தெரியுமா? நம்மில் இருக்கிறவர் பெரியவர்.
நம்மில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைத்து நம்முடைய வாழ்க்கையில் சகல விதமான நன்மைகளையும் கொடுக்கின்ற கடவுளாக இருக்கிறார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடக்கூடாது. எத்தனையோ துன்பங்கள், வியாதி, வறுமை, பிரச்சனை, தோல்வி, அவமானம், நிந்தை எல்லாம் உங்களுக்குள்ளாக வரலாம். குடும்பமே அப்படியே தலைகுனிந்து நிற்கின்றதை போல பிரச்சனைகள் ஏற்படலாம். கண்ணீரே நம்முடைய உணவாக மாறி இருக்கலாம். எல்லாருடைய நிந்தைக்கும் எல்லாருடைய பேச்சுக்கும் நாம் எதிராக நாம் நிற்கக்கூடாதபடிக்கு அவ்வளவாய் சோர்ந்து போன மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் ஒரு நாளும் கடவுளை நோக்கி பார்த்து அவர் காண்பிக்கிற பாதையில் அந்த விசுவாசத்தோடு கூட முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோமே, அதை விடுத்து சோர்விற்கு இடம் கொடுத்து, அவ்விசுவாசத்திற்கு இடம் கொடுத்து, தோல்வியான சிந்தைக்கு இடம் கொடுத்து நாம் பின்னிட்டு பார்த்து கடவுளை விட்டு விலகுகின்ற அல்லது இனியும் ஆண்டவருக்காக காத்திருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் என்று யோசிக்கின்ற அந்த நிலைமை ஒரு நாளும் நாம் நம்மிலே வளர்த்து கொள்ளவே கூடாது. அது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்த நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்காதபடிக்கு, ஆண்டவரை நோக்கி நடந்த நம்முடைய கால்கள் அப்படியே யூடர்ன் எடுத்து இந்த உலகத்தை நோக்கி நடக்காதபடிக்கு, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் உம்மையே நோக்கி பார்ப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பற்றி கொண்டு அவர் காண்பிக்கிற பாதையிலே நாம் பொறுமையோடு நடக்கும் பொழுது, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் தலைகுனிந்த இடத்துல அவர்கள் தலையை உயர்த்தி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் பின்னிட்டு பார்க்க வேண்டாம். இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அந்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. கர்த்தர் தாமே அந்த வார்த்தையின்படி தொடர்ந்து அவரை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிற நமக்கு எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அருளுவாராக. ஆமென், ஆமென்.